நீங்க பார்க்கும் இந்த காட்சிகள் நேற்று கடலூர் மாவட்டத்துல நடந்த கொடுமை. 200 வருஷமா 4-5 தலைமுறையா ரத்தத்தை வியர்வையாக்கி வேலை செஞ்சு அல்லும் பகலும் பாடுபட்டு நிலத்தை திருத்தி உழைச்சி உழவு செஞ்சு களபறிச்சு காட்ட கழனியாக்கி முந்திரி காடுகளாக மாற்றிய பூர்வக்குடி மக்களை பெண்களும் பாராம குண்டுகட்டாக தூக்கி அவர்கள் பூமியிலிருந்து வெளியேற்றி அவங்க பெத்த புள்ள மாதிரி வளர்த்த பலாமரத்தையும் முந்திரி மரத்தையும் மாமரத்தையும் அழிச்சு நாசம் பண்ணிருக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி. கடலூர் மாவட்டத்துக்கு இது ஒண்ணும் புதுசு இல்லை. இதே கடலூர் மாவட்டத்துல இதே திமுக ஆட்சியில இதே திமுகவினுடைய ஆதரவோடு தூண்டுதலோடு NLC நிலக்கரி சுரங்கம் விளைஞ்சு கதிர்த்தல்ன நிலத்துல அறுவடைக்கு தயாராயிருந்த பயிரை ராட்சச இயந்திரங்களை கொண்டு பாழாக்கினதுக்கு இந்த பூமியில மனசாட்சியோட வாழக்கூடிய அத்தனை பேரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நீதிபதியே கண்ணீர் வடிச்சார். அப்படியான அராஜகம் செஞ்சு மக்கள் அழுது புரண்ட போதும் கூட இன்னும் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் திருந்தல. நேற்று பெத்த புள்ளைய மாதிரி வளர்த்த மரங்களை ராட்சச இயந்திரங்களை கொண்டும் புல்டோசரை கொண்டும் இவர்கள் அறுத்து தள்ளிய போது அழுது புரண்ட பூர்வக்குடி மக்களுடைய அழுக்குரல் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேற யார் காதலையும் விழல. களத்துல பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் வந்து நின்றுச்சு. பசுமையை பாதுகாக்க, பூர்வக்குடி மக்களை பாதுகாக்க. இந்த விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கு சுமார் சில மாதங்களுக்கு முன்பாகவே தெரிய வந்த போதே அதிகாரிகளை சந்திச்சு அவருடைய நிலத்தை பாழாக்கிடாதீங்க, அந்த பூர்வக்குடி மக்களை அனாதையாக்கிடாதீங்க, விவசாயிகளை பிச்செடுக்க வச்சிடாதீங்கன்னு மனு கொடுத்திருந்தாங்க. அந்த கிராமத்து மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு போய் கடலூர் கிழக்கு மாவட்டத்துடைய செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன் அவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிடுவதற்காக திங்கட்கிழமை குறை கேட்பு தினத்தப்ப மனு வாங்குற நாள் அன்னைக்கு சென்று பார்க்கப்பட்ட போது கூட போலீசாரை வைத்து தடுத்து நிறுத்தியது இந்த திராவிட மாடல் ஆட்சி. நேற்று சுமார் 100கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு பூர்வக்குடி மக்களை வயிற்றுல அடிச்சு விவசாய நிலங்களை பசுமையை அழிச்சொழிப்பதற்காக. இந்த 167 ஏக்கர் நிலங்கள் யாருக்காக, எதற்காக? விவசாயிகளிடமிருந்து பிடுங்கப்படுது. வளர்ச்சி திட்டத்துக்காக விவசாயிகளுடைய வயிற்றுல அடிச்சு பூர்வக்குடி மக்களை அழிச்சொழிச்சு பசுமையை பொசுக்கி யாருக்காக வளர்ச்சி? அரசியல்வாதிகளுக்கா? அரசியல்வாதிகளுக்கா? அக்கிரமக்காரர்களுக்கா? இப்படியான அராஜகங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கும். ஏற்கனவே கடலூர் மாவட்டம் வாழ தகுதி இல்லாத ஒரு பூமியா மாறி போயிருக்கு. நேற்று அராஜகம் நடத்த இடத்திலிருந்து 20 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துல சொல்றேன் கேட்டு NLC நிலக்கரி சுரங்கம், அந்தாண்ட கிழக்க கடலூர் சிப்காட் நிறுவனம், அதை கொஞ்சம் தள்ளி ITPCL நிறுவனம். இதையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய நச்சு காற்றிலையும் மாசு காற்றிலையும் தான் இங்க மக்கள் அல்ப ஆயுச வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்ப ஆயுச கூட இந்த மக்கள் வாழக்கூடாது என்று மீண்டும் வளர்ச்சியின் திட்டம்னு சொல்லி பசுமையா இருக்கக்கூடிய பூமியை அழிச்சொழிச்சு என்னத்தை சாதிக்க போறாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்லுது? எதற்காக பசுமை நாயகரான அன்பு ராமதாஸ் அவர்கள் விவசாய நிலங்களை பாதுகாக்க துடிக்கிறார்? காலநிலை மாற்றம் எதுக்கு பாடம் நடத்துறார்? இந்த பூமியில் இந்த மனிதர்கள் மற்ற இனங்கள் இயற்கை வளத்தோடு வாழ்வதற்கு கொஞ்சம் அனுமதிகள் தான். வளர்ச்சி திட்டங்கள் தொழிற்சாலை கொண்டு வரீங்களே, எத்தனையோ பின்தங்கிய மாவட்டங்கள், எத்தனையோ விவசாயத்திற்கு உகந்த நிலப்பரப்பு இல்லாத மாவட்டங்கள்ல போயிட்டு இதே வளர்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியதான? செழிப்பாக பசுமையாக இருக்கக்கூடிய பூமியை அழிச்சொழிச்சு எந்த நிறுவனத்தை கொண்டு வந்து இங்க திணிச்சு யாருக்கு லாபத்தை சேர்த்து தர போறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனையோ முறை சொல்லிடுச்சு, தமிழ்நாட்டில் விவசாயமும் பாதுகாக்கப்பட வேண்டும், தொழிற்சாலைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும், வேலை வாய்ப்பையும் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு எந்தெந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் என்று தெரிஞ்சு ஆட்சியில் இருக்கவங்களுக்கு செஞ்சா அது சரியாக இருக்கும். அது சரியாக இருக்கும்.
வறண்ட பூமியில அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த தொழில் வளர்ச்சியும் செய்யறது கிடையாது. ஆனால் பசுமையாக இருக்கக்கூடிய பூமியில, நிலத்தடி நீர் வளம் இருக்கக்கூடிய பூமியிலிருந்து பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் சொந்த கட்சி நபர்களுக்கும் நிலத்தை பட்டா போட்டு கொடுக்கிறது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய வளர்ச்சி திட்டமா? இதே கடலூர் மாவட்டத்தில் இன்னும் என்ன அநியாயங்கள் நடக்க போகுது? குப்பைக்காடாக, மற்றவர்கள் வாழ்வதற்கான குப்பைக்காடாக கடலூர் மாவட்டத்தை மாற்ற துடித்துக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி, இந்த ஸ்டாலின் அரசு. பூர்வகுடி மக்களை பழிவாங்காமல் அவர்களுக்கு உகந்த பதிலை, அவருடைய பாடுபட்டு செழிக்க வைத்த பூமியை அவர்களிடமே ஒப்படைக்க அதிகாரிகள் வழிவகை செய்யணும். எத்தனையோ நிலங்கள் இருக்கிறது. நீங்கள் தொழிற்சாலை அமைப்பதற்காகவும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்காகவும். வளர்ச்சி திட்டம்ன்றதே கிடையாது. மக்களை அழிச்சு வச்சுட்டு யாருக்கு வளர்ச்சி திட்டம்? யாருக்கான வளர்ச்சி திட்டம்? கொஞ்சமேனும் மனசாட்சி இருந்தால் வள்ளலார் பூமியில் மீண்டும் இப்படியான அட்டுழியங்களை செய்யாதீர்கள்.